ஓம் நமக் சிவாயா என்ற மந்திரத்துக்கு அர்த்தமுள்ள நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அன்னைக்கு ஒரு நாள் நான் சிவன்ராத்திரியை முன்னிட்டு எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு நான் போயிருந்தேன். இந்த கோவில் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா மேடவாக்கம் டு மாம்பாக்கம் டுவர்ட்ஸ் மாம்பாக்கம் குளம்ல அமைஞ்சிருக்கு. மற்றொரு சிறப்பு அம்சம் என்னென்னா, இந்த கோவில் 1000 வருஷத்துக்கு மேலே பழமையான கோவில். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி புதுப்பிக்காமல் இருந்தது. இப்போ அறநிலையத்துறை சேர்ந்து மக்களோட சப்போர்ட்டில் இதை புதுப்பிச்சு இன்றைக்கி சிறப்பாக இந்த கோயில் நடத்தி வந்துட்டு இருக்காங்க. இந்த கோவிலோட வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சை தலைநகராக கொண்ட ராஜராஜ சோழர் அவர் கட்டுப்பாட்டில் இருந்த கோவில் இது. சோழமன்னின் தொலைநோக்கு திட்டமான சாவாமுவா திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டதாக சொல்லப்படுறாங்க. இந்த கோவில் வளாகத்தை சுற்றி வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வரும். பிகாஸ் கடவுளோட ஸ்லோகங்களை அவங்க பதிச்சிருப்பாங்க. அதே சமயத்தில் சிவனை இந்த நந்தியோட சேர்த்து பார்க்கும்போது இதை விட என்னங்க பெரிய காட்சி அமைய போகுது. இந்த கோவில் வளாக சுற்றி விநாயகர் பெருமான், முருகப்பெருமான், தட்சிணாமூர்த்தின்ட்டு பல சாமிகளை இங்கே சிலைகளை பதிச்சிருப்பாங்க. அதே சமயத்தில் இங்கே பாருங்கள், கந்தசஷ்டி கவசத்தை முழுமையாக கலர்ஃபுல்லாக கிளாரிட்டியாக அதை பதிச்சு அந்த ஃபோட்டோவோட கொடுத்துருக்காங்க. முருகா போற்றி என்று சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த சாமி, அதுவும் வாஜ அலங்காரத்தோட முருகர் வள்ளி தேவனை காட்சி அளிக்கும் போது ரொம்ப பிரமாதமாகவே இருந்துச்சு. அடுத்ததாக அம்மன் அலங்காரத்தோட காட்சி அளித்தாங்க. அது இல்லாமல் சனீஸ்வர பகவான் பக்கத்தில் ஆஞ்சநேயர் டெம்பிள் இருக்கும் எப்பயுமே எல்லா கோவிலும். அதே மாதிரி தான் இந்த கோயிலும் வழக்கமாக இருக்குது. ஐதீகம் என்னென்னா, இரவு முழுக்க கண் முழிச்சு சிவனோட அருள் பாடி விடிய காத்தால வீட்டுக்கு போய் குளியல் ஆடிட்டு காலம்பர ஒரு ஃப்ரெஷ்ஷான தரிசனத்தை போட்டு இந்த விரதத்தை முடிப்பாங்க. அண்ணாமலையை எவ்வளோ பிடிக்குமோ அதே சமயத்தில் வீடியோவும் பிடிச்சிக்கணும்னு நான் நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நண்பா.